வெல்கம் டு ஓப்பனிங் பெல் ஷோ. வணக்கம் சார். வணக்கம். வெள்ளிக்கிழமை NSE 315.45 புள்ளிகள் இறக்கத்திலும் BSE 1097 புள்ளிகள் இறக்கத்திலும் முடிஞ்சிருந்துச்சு. அப்புறம் 2022க்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் டைம் இன்னைக்கு க்ரூட் ஆயில் வந்து $100 தாண்டி இருக்கு. இந்த ஏற்றம் தொடருங்களா சார்? க்ரூட் ஆயில் வந்து $100 பர் பேரல் ஆக்சுவலி தாண்டி $114 ஒரு பேரல் அப்படின்ற லெவல்ல ட்ரேட் ஆகி வர்றது நம்ம பார்க்கிறோம். யுக்ரைன் ரஷ்யா போருக்கு அப்புறம் ஐ திங்க் 2022க்கு அப்புறம் இதுதான் முதல் தடவை இந்த $100 பர் பேரல். அண்ட் 1980ல இருந்து 1980ஆம் வருஷத்துல இருந்து நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா ஃபாஸ்டஸ்ட் கெயின் இன் க்ரூட் ஆயில் பிரைசஸ் வந்து இந்த ஈரான் US போர் இந்த ஒரு டைம்ல தான் இது ஃபாஸ்டஸ்ட் ரைஸ் இன் க்ரூட் பிரைஸ் நம்ம பார்த்துருக்கிறோம். ஓகே, இது பிரைமரிலி பிகாஸ் ஆஃப் டூ திங்ஸ். ஒன்று வந்து நிறைய ஃபெசிலிட்டிஸ், அதாவது ஈரான் தாக்குறதுனால நிறைய ஃபெசிலிட்டிஸ் வந்து அவங்களுடைய ப்ரொடக்ஷனை வந்து ஷட் டவுன் பண்ணியிருக்காங்க. இன்ஃபேக்ட் ஓனா பார்ப்போம், இப்போ ஸ்ட்ரேட் ஆஃப் ஹார்முஸ் அங்கே இருக்கிறது மட்டுமே ஆல்மோஸ்ட் 16 மில்லியன் பேரல்ஸ் பர் டே அந்த ஸ்ட்ரேட்டுக்கு பின்புறமாக வைத்திருக்கிறார்கள், அன்ஏபிள் டு கிராஸ் the Strait of Hormuz. So இன்டர்நேஷனல் கடலுக்குள்ள அந்த எண்ணெய் வராமல் அங்கே தடுக்கப்பட்டிருக்கு. ஏன்னா ஈரானியன் கார்டு வந்து ரெவல்யூஷனரி கார்டு வந்து அதை தாக்குதல் செய்யும் அப்படின்னு சொல்லி ஒரு மிரட்டல் இருக்கு. அதை தவிர்த்து சவுதி அரேபியாவில் இருக்கக்கூடியது, மற்ற குவைத், பஹ்ரைன், மற்ற பல நாடுகளில் இருக்கக்கூடிய ஆயில் ப்ரொடக்ஷன் பிளான்ட்ஸ் வந்து ட்ரோன் அட்டாக்ல அங்கிங்க பாதிப்பு ஏற்பட்டதுனால அங்க ப்ரொடக்ஷன் வந்து தடைப்பட்டிருக்கு. ஸோ அப்படி இருக்கும் பட்சத்துல இப்போ இருக்கும், அதாவது நம்ம 8வது 9வது நாள் இந்த போர் இன்றைய தினம் பாத்தீங்கன்னா 8th or 9th டே. ஸோ அப்படி இருக்கும் பொழுது ஆல்மோஸ்ட் ஒரு நாளைக்கு வந்து 3.3 மில்லியன் பேரல் பர் டே குறைவாக உற்பத்தி செய்கிற ஒரு சூழல்ல நம்ம இருக்கோம். 3.3 மில்லியன் பேரல்ஸ் பர் டே டிராப் இன் சப்ளை. இது வந்து நம்ம ப்ரொஜெக்ட் பண்ணி பார்க்கோம்னா 15th டே இல்ல 17th டே வரைக்குமே ஒருவேளை இந்த போர் வந்து தொடர்ச்சியாக நடக்கும் பட்சத்துல டெஃபினட்டாக அது வந்து 4.7 பேரல்ஸ் பர் டே, 4.7 மில்லியன் பேரல் பர் டே குறைக்கப்பட வாய்ப்புகள் இருக்கிறது. ஸோ அவ்வளோ பெரிய ப்ரொடக்ஷன் கட் இல்ல உற்பத்தி குறைவு பற்றாக்குறை மாதிரி ஒரு சிச்சுவேஷன் நம்ம கிரியேட் பண்ணோம்னால் ஆப்வியஸ்லி க்ரூட் பிரைசஸ் வில் கண்டினியூ டு கோ த்ரூ தி ரூஃப். இது வந்து நம்ம நாட்டுல பெரிய அளவுல இன்னும் பாதிப்பை தரவில்லை. ஃபியூவல் பிரைசஸ் அப்படியே தான் மெயின்டைன் ஆகிக்கொண்டு இருக்கிறது. ஹவெவர் கேஸ் பிரைஸ் நம்ம நாட்டுல இந்தியால வந்து $60 ஏற்றதை நம்ம பார்த்தோம், ஏற்றப்பட்டதை நம்ம பார்த்தோம். இதே சமயத்துல யூஎஸ்ல இருக்கக்கூடிய பம்ப்ல இருக்கக்கூடிய க்ரூட் பிரைஸ், ஏன்னா அவங்க வந்து டெய்லி பிக்சேஷன் மாதிரி தான் இருக்கும். டெய்லி பிக்சேஷன் கூட இல்லை, சர்வதேச சந்தையில என்ன விலை ஏற்றமோ இறக்கமோ அதுக்கு ஏற்ற மாதிரி அங்க பம்ப்ல ஃபியூவல் பம்ப்ல இருக்கக்கூடிய பிரைசஸ் மாற வாய்ப்புகள் இருக்கிறது. $2.94 ஒரு கேலன்ல இருந்து $3.45 ஒரு கேலன் அப்படின்ற ஒரு லெவல், கேலன்னா ஆல்மோஸ்ட் 4 லிட்டருக்கு ஒரு ஏற்றத்தை சந்தித்தே நம்ம பார்க்கிறோம் தற்போதைய நிலைமைக்கு. ஸோ ரேபிட் இன்க்ரீஸ், ஆல்மோஸ்ட் ஒரு 10% 12% இன்க்ரீஸ் அங்க இருக்கக்கூடிய பம்ப் பிரைசிங் வரைக்குமே அது நடந்திருக்கு. ஸோ இது எல்லாமே நம்ம வைத்து பார்க்கும்பொழுது க்ரூட் பிரைசஸ் வந்து இந்த போர் தொடர்ந்தால் ப்ரொடக்ஷன் சப்ளை கட் டவுன் ஆகும் பட்சத்துல டெஃபினட்டாக பிரைசஸ் கேன் ரிமைன் எக்ஸ்ட்ரீம்லி பாயிண்ட் அப்படின்றத நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும். அண்ட் எக்ஸ்ட்ரீம்லி ஆன் த ஹையர் சைடு. இப்படியே இந்த போர் கொஞ்ச நாளைக்கு நீடித்தால் உலக அளவுல சர்வதேச அளவுல பொருளாதாரத்துக்கு 0.7 அதாவது 0.7% பண வீக்கத்தை அதிகரிக்க கூடிய ஒரு சூழலுக்குள் நம்ம தள்ளப்படும் அப்படின்றதை நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும். ஸோ இந்த காரியங்கள் எல்லாத்தையும் வைத்து பார்க்கும்பொழுது க்ரூட் ஆயில் பிரைசஸ் கேன் கண்டினியூ டு ரிமைன் பாயிண்ட். இந்த போர் வந்து சீக்கிரம் ஒரு முடிவை நோக்கி செல்லவில்லை என்றால் டெஃபினெட்லி we are going to have and run into pressure with regard to crude prices. On the other hand, of course, அது ஒரு பெரிய ட்ரேடிங் ஆப்பர்ச்சுனிட்டி. நம்ம வந்து இந்த போர் துவங்கிறதுக்கு முன்பதாக 65 கூட இல்லை, 60, 62, $64 இருக்கக்கூடிய க்ரூட் ஆயில் இன்னைக்கு வந்து $113, $114, ஆல்மோஸ்ட் ரெட்டிப்பாக ஆல்மோஸ்ட் 80% பிரைஸ் சேஞ்ச் வந்து நடந்திருக்கிறது. அண்ட் தட் ஆஃபர்ட் அ ஃபேண்டாஸ்டிக் ட்ரேடிங் ஆப்பர்ச்சுனிட்டி. முதல்ல இருந்து சொல்லிட்டு இருக்கோம், தங்கம் வெளியே விட்டுருங்க, அடுத்து க்ரூட் ஆயில் பாருங்க அப்படின்றத நம்ம சொல்லிட்டு இருந்தோம். And I think it continues to offer an excellent trading opportunity while it continues to threaten global market. சர்வதேச சந்தைக்கு ஒரு பெரிய அளவுல ஒரு பாதிப்பை தரக்கூடிய ஒரு கமாடிட்டியாகவும் இருக்கிறது.
ஸோ திஸ் இஸ் ஆன் த க்ரூட் சைட். மார்க்கெட் நீங்க பாத்தீங்கன்னா மறுபடியும் இன்றைய தினம் அந்த வெள்ளிக்கிழமை என்ற ஒரு பெரிய வீழ்ச்சியை சந்தித்து நம்ம பார்த்தோம். ஸோ இன்றைய தினம் அந்த 24,300 24,300 அப்படின்ற அந்த லெவல்ல டிஃபெண்ட் செய்ய முடியுமா என்பதுதான் நிஃப்டியோட பெரிய ஒரு கேள்வியாக இருக்கும். இஃப் 24,300 comes under pressure, ஒருவேளை அந்த 24,300 மீது அந்த பிரஷர் அதிகரித்தால் we might see the market dropping to 24,000, 24,150 அந்த ரேஞ்ச், and also down to 23,800. தொடர்ச்சியாக அந்த பிரஷர் இருந்தால் நம்ம சப்போர்ட் லெவல இன்னும் இறக்க வாய்ப்புகள் இருக்கிறது. 23,800 வரைக்கும் கூட இந்த வாரத்துல செல்ல, இது தொடர்ச்சியாக இந்த போர் நடந்து பெரிய டீஎஸ்கலேஷன் எதுவும் நடக்கவில்லை என்றால் we might see the markets heading towards 23,800 levels on the downside. அது உடனடியா இன்னைக்கு நடக்குமான்னு கேட்டா looks limited, but it is good. அந்த ப்ரிப்பரேட்டரி மைண்ட் செட்டோட இருக்கிறது நமக்கு பெட்டர். ஆன் தி அப்சைட் மறுபடியும் 24,700 அது ஒரு ரெசிஸ்டன்ஸ் சீலிங்காக தற்போதைய நிலைமைக்கு இருக்கக்கூடிய ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்கிறதாக நம்ம எடுத்துக்கொள்ளலாம். ஸோ ஐ திங்க் அவர் ரேஞ்ச் இன்னைக்கு நீங்க ஃபர்ஸ்ட் லெவல் ரேஞ்ச் பார்க்க போனால் ரெசிஸ்டன்ஸ் 24,640, 650 to 24,700. சப்போர்ட் 24,300. அந்த 24,300 டு பி சப்ஜெக்டட் டு ப்ரெஷர். அது டிஃபென்ஸ் செய்ய முடியுமான்றது நிஃப்டியோட ஒரு பெரிய கேள்வி. அப்படி டிஃபென்ஸ் செய்ய முடியாமல் இருக்கக்கூடிய ஒரு சூழல்ல 24,140 அந்த லெவல், அதை தொடர்ந்து 24,000 புள்ளி வரைக்குமே இன்றைக்கு செல்ல வாய்ப்பு இருக்கிறது. ஒருவேளை அது எப்போ செல்லும் என்றால் 24,300 நிஃப்டி டிஃபென்ஸ் செய்யவில்லை என்றால். ஸோ தட் இஸ் த கீ லெவல் டு வாட்ச் அவுட் ஃபார். அண்ட் இன்க்ரீஸ் இன் க்ரூட் ப்ரைஸஸ் செக்டர்லி நீங்க பாத்தீங்கன்னா அப்கோர்ஸ் ரைட் நவ் பம்ப் பிரைசஸ் நமக்கு எதுவுமே மாறவில்லை. ஸோ ஆயில் மார்க்கெட்டிங் கம்பெனிஸ் பஃபர் வைத்திருக்கிறார்கள். ஸோ தேர் ஏபிள் டு சஸ்டெயின் இட். அவர் கேஸ் பிரைசஸ் have gone up by 60 rupees a cylinder at retail level. ஸோ ஆயில் மார்க்கெட்டிங் கம்பெனிஸா இருக்கட்டும், ஆயில் எக்ஸ்ப்ளோரேஷன் கம்பெனிஸா இருக்கட்டும், இல்ல க்ரூட் ஆயில் சார்ந்த கேஸ் சப்ளை சார்ந்த கம்பெனிஸ் டெஃபினட்டா வாலட்டைலா இருக்க வாய்ப்புகள் இருக்கிறது. ஸோ அங்க உங்க ஸ்டாக் பட்டியல் எக்ஸ்போஸ் இருந்தா தயவு செஞ்சு கவனிங்க. அதே போல இந்த க்ரூட் ஆயில் கச்சா எண்ணெய் ரா மெட்டீரியலா வைக்கக்கூடிய பெயிண்ட்ஸ் இந்த மாதிரி இருக்கக்கூடிய கம்பெனிஸ் டெஃபினட்டாக பாதிப்பு இருக்கும். பிகாஸ் ரைஸ் இன் க்ரூட் பிரைசஸ் அவங்களோட இன்புட் காஸ்ட்டை பாதிக்கும். ஷார்ட் சப்ளை நடக்கும். ஸோ இன்புட் காஸ்ட் பாதிக்கும் போது அவங்களுடைய ப்ரொடக்ஷன் அஃபெக்ட் ஆகக்கூடிய வாய்ப்பும் இருக்கிறது. அதே சமயத்துல விலை ஏற்றமும் நடக்கக்கூடிய ரீட்டைல் லெவல்ல விலை ஏற்றம் நடக்கக்கூடிய அந்த வாய்ப்பும் இருக்கிறது. ஸோ தட் பிகம்ஸ் another செக்டர் டு வாட்ச் அவுட் ஃபார். ஸோ டிரான்ஸ்போர்டேஷன், லாஜிஸ்டிக்ஸ், ஏவியேஷன் ஃபியூவல் ஷார்ட் சப்ளை பற்றாக்குறை வந்தால் நம்ம என்ன செய்ய போகிறோம் அதையும் நம்ம நினைத்து பார்க்க வேண்டும். ஸோ தீஸ் ஆர் செக்டர்ஸ் that are likely to be largely impacted in a very big way. பெரிய அளவுல பாதிப்பை இருக்கக்கூடிய செக்டர்ஸாக இருக்கிறது. தயவு செஞ்சு சந்தையில இதையும் சேர்த்து கவனிக்க வேண்டும் என்பதையும் சொல்ல கடமைப்பட்டிருக்கோம். தங்கம் வெள்ளி விலை எப்படிங்க சார் இருக்கு? தங்கம் வெள்ளி விலை ஆக்சுவலி இறக்கத்துலதான் இருக்கிறது. சர்வதேச சந்தையில பாத்தீங்கன்னா ஒரு பெரிய ஏற்றம் நடக்காமல் தான் இருக்கிறது. ப்ராப்ளி கண்டெய்ன்ட் இன் பிரைஸ். தங்கம் $5,100 குறைவாக சர்வதேச சந்தையில ட்ரேட் ஆகிறதை நம்ம பார்க்கிறோம். இப்போ பாத்தீங்கன்னா $5,093 ஒரு அவுன்ஸுக்கும், அதே போல வெள்ளி $82 ஒரு அவுன்ஸ் அப்படின்ற லெவல்ல ட்ரேட் ஆகி வருது. ஏன்னா முக்கியமான ட்ரேட் எல்லாமே கச்சா எண்ணெய்க்கு மாறிது. ஸோ தட் இஸ் தி சீக்வன்ஸ் ஆஃப் ட்ரேட் தட் இஸ் ஹேப்பனிங். இரண்டாவது, துபாயில இருக்கக்கூடிய நிறைய தங்கம் அது டிஸ்கவுண்ட்ல கிடைக்கிறதாக, பிசிக்கல் கோல்டு டிஸ்கவுண்ட்ல கிடைக்கிறதாக சந்தையில ஒரு பேச்சு இருக்கிறது. ஸோ தட் இஸ் ஆல்சோ ஆடிங் டு த டிரா டவுன் இன் பிரைஸ் அப்படின்றத கூட நம்ம வேணா எடுத்துக்கலாம். அதே சமயத்துல காப்பர் 5.9 அந்த ரேஞ்சில இருக்கக்கூடிய டாலர் பர் பவுண்ட்ல இருக்கக்கூடிய காப்பர் பிரைஸ் $5.72 பர் பவுண்ட் அப்படின்ற லெவல்ல ட்ரேட் ஆகி வருவதை பாக்குறோம். ஸோ காப்பர் பிரைஸ் இஸ் ஆல்சோ லைக்லி கமிங் டவுன், பட் க்ரூட் பிரைசஸ் ரிமைன் ஆன் த பாயில். இன்ஃபேக்ட் இப்போ சர்வதேச சந்தையில் நீங்க க்ரூட் பிரைஸ் எடுத்து பாத்தீங்கன்னா $116 பர் பேரல். அதே போல பிரெண்ட் $117 பர் பேரல் அப்படின்ற ஒரு லெவல்லையும் ட்ரேட் ஆகி வருகிறத பாக்குறோம். ஸோ த ஹீரோ இன் பிரைஸ் அப்ரிசியேஷன் இஸ் நேச்சுரலி க்ரூட் ஆயில் அண்ட் அப்கோர்ஸ் நேச்சுரல் கேஸ் அது கூடிய ஒரு ஏற்றத்தை சந்திக்கிறதை நம்ம பார்க்கிறோம். 3.9 ஆல்மோஸ்ட் $US per MMBTU. ஸோ அங்கேயும் ஒரு பெரிய அளவில் ஏற்றத்தை சந்திக்கிறத பார்க்கிறோம். MCXல நீங்க மார்க்கெட்ஸ் ஆர் க்ளோஸ் நவ், பட் வெள்ளிக்கிழமை என்று நடந்திருக்கக்கூடிய அந்த விலைகள் பார்த்தீங்கன்னா காப்பர் 1 கிலோ விலை சந்தை
முடிவில் 1198 ரூபா ஒரு கிலோ. அதே போல 10 கிராம்ஸ் கோல்டு வந்து 1,62,790 அப்படின்ற லெவல்லையும், வெள்ளி 1 கிலோ வெள்ளி அப்படின்றது 2,68,000 ரூபா தாண்டி இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். பட் மேஜர்லி இம்பாக்டட் வந்து கச்சா எண்ணெய் 8,310 ரூபா ஒரு பீபாக் என்ற லெவல்ல ட்ரேட் ஆகி வருது. ஸோ நம்ம வந்து 59 5,900 5,800 6,000 6,100 இப்படி எல்லாம் இருந்த ஒரு கச்சா எண்ணெய் வந்து இப்போ 8,310 ரூபா ஒரு பேரலுக்காக உயர்ந்திருக்கிறது. So you can see the difference in price that has happened, almost 2,000 plus rupees, 2,200 rupees per barrel ஏற்றத்தை சந்திக்கிறது. M6 ட்ரேடிங் பிரைஸ்ல மட்டுமே, இது மே டெலிவரிக்கு இருக்கக்கூடிய கச்சா எண்ணெய் மட்டுமே இந்த விலை ஏற்றம் நடந்திருக்கிறது. பிகாஸ் ஆஃப் ஆல் த ரீசன்ஸ் நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். தட் ஹஸ் பீன் வெரி கீ ஃபேக்டர். இதே சமயத்துல முக்கியமாக நீங்க சர்வதேச சந்தைகள்ல நீங்க அந்த வீழ்ச்சியை நீங்க பாத்தீங்கன்னா, இந்த நேரம் முக்கியமாக நிக்கை 225 ஏறக்குறைய ஒரு பெரிய வீழ்ச்சியை சந்திக்கிறத பார்க்கிறோம். ஓப்பனிங்ல இருந்து கேப் டவுனாக ட்ரேட் செய்யக்கூடிய அந்த நிக்கை 225, ஜப்பான்ல இருக்கக்கூடிய நிக்கை 25 தற்போதைய நிலைமைக்கு 4,051 புள்ளிகள் சரிவோட வீழ்ச்சியை தொடர்ந்து சந்திக்கிறதை நம்ம பார்க்கிறோம். திஸ் இஸ் 1 days ஃபால். இன்றைக்கு காலைல 5:30 மணிக்கு துவங்கிய சந்தை இந்த நேரத்துக்குள் 4,000 புள்ளிகள் சரிவை சந்தித்து இன்னும் வர்த்தகம் நடந்து வருகிறது. அதே போல ஹாங்காங்ல இருக்கக்கூடிய ஹாங்செங் மார்க்கெட்ஸ் வந்து கேப் டவுன், அங்கேயுமே 831 புள்ளிகள் சரிவோடு இருக்கிறது. காஸ்பி, அதாவது கொரியால இருக்கக்கூடிய மார்க்கெட்ஸ் வந்து ஆல்மோஸ்ட் 8% 9% வீழ்ச்சியோடு இருக்கிறது. ஆல்ரெடி கடந்த வாரம் 12% சரிவு நடந்த உடனே சர்க்கியூட் பிரேக்கர் ட்ரிகர் ஆகி அங்க வர்த்தகம் நிறுத்தப்பட்ட ஒரு நிகழ்வை நம்ம பார்த்தோம். இன்றைக்கும் we are close to that level, so we might see a closer in terms of the Kospi happening. So சர்வதேச சந்தைகள் எல்லாமே பெரிய வீழ்ச்சி இந்த போரின் காரணமாக, க்ரூட் கச்சா எண்ணெயுடைய விலை ஏற்றத்தின் காரணமாக எக்ஸ்ட்ரீம் ஃபால்ஸ் இருக்கக்கூடிய சூழலுக்குள் தள்ளப்பட்டிருக்கிறது. அதே போல டவ் ஜோன்ஸ் வந்து வெள்ளி அன்று 453 புள்ளிகள் 453 புள்ளிகள் சரிவோடு தான் வர்த்தகத்தின் முடிவில் இருந்தது. ஏன்னா ஐ திங்க் ஆல்ரெடி நீங்க பாத்தீங்கன்னா டவ் ஃபியூச்சர்ஸ் வந்து நெகட்டிவ்ல தான் ட்ரேட் ஆகுது. ஏன்னா கச்சா எண்ணெயுடைய விலை $116 $117 ஆல்ரெடி சென்றிருக்கும் பட்சத்துக்கு that pressure is adding. So international marketsல இருந்து நாட் ஜஸ்ட் கமாடிட்டி, அப்கோர்ஸ் கச்சா எண்ணெய் தான் அங்கே ஹீரோ, விலை ஏற்றம் பார்த்தோம். பட் ஐ திங்க் சர்வதேச சந்தையில இருந்து நமக்கு வரக்கூடிய செய்தி இல்ல அதுக்கு வரக்கூடிய கியூஸ் வந்து பெரிய அளவுல நமக்கு வந்து ஒரு ரொம்ப சாதகமாகவோ பாசிட்டிவாகவோ அல்ல. பட் ஐ திங்க் we are likely to expect அந்த ஒரு ப்ரெஷர் சந்தை மீது இருக்கும் என்பதை நம்ம தெரிந்திருக்க வேண்டும். ஸோ we are not going to be an exception to the rule. ஸோ இந்த நெகட்டிவ் இம்பாக்ட் வந்து டெஃபினட்டாக நம்ம சந்தைக்கு ஒரு பாதிப்பை தர வாய்ப்புகள் இருக்கிறது. FIS, DIS என்ன சார் பண்ணியிருந்தாங்க? ரைட், FIS வந்து தொடர்ச்சியாக பெரிய அளவுல விற்று வர்றதை நம்ம பார்க்கிறோம். ஐ திங்க் they have not stopped. மார்ச் 2ஆம் தேதியில இருந்து தொடர்ந்து 3,200 8,700 மறுபடியும் 3,700. வெள்ளி அன்று தட் இஸ் 6ஆம் தேதி அன்றைக்கு 6,030 கோடி 6,030 crores நெட் செலரா மாறி இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். அதே சமயத்துல டிஐஎஸ் வந்து தொடர்ந்து 2வது மார்ச்ல இருந்து 8,500 12,000 கோடி 5,000 கோடி வெள்ளி அன்று ஆல்மோஸ்ட் 7,000 crores நெட் பையராக இருந்ததை நம்ம பார்த்து வருவோம். ஸோ இந்த மாசத்தோடைய டேட்டா, அதாவது மார்ச்சோட முதல் வாரம் முடிவில் நம்ம அந்த டேட்டா எடுத்து பார்த்தோம்னா FIS வந்து நெட் செல்லர் ஃபார் 21,000 கோடிக்கான நெட் செல்லராக இருக்கிறாங்க. டிஐஎஸ் வந்து நெட் பயர்ஸ் டு த டியூன் ஆஃப் 32,000 கோடிக்கான நெட் பயர். ஸோ FIS வந்து தொடர்ச்சியாக வெளியேற்றதை நம்ம பார்க்கிறோம். முக்கியமாக ருப்பியோட வீழ்ச்சி ஆட்டோமேட்டிக்லி, அது நான் அந்த க்ரூட் செக்ஷன்ல நான் பேசல. பட் ஐ திங்க் தட் இஸ் சம்திங் தட் வி ஷுட், நமக்கு எல்லாம் புரியக்கூடிய ஒரு செய்தி தான். நான் சொல்லாமல கூட உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், இந்தியன் ருப்பி அகேன்ஸ்ட் US டாலர் வந்து பெரிய அளவில் இன்னும் சரிய வாய்ப்புகள் இருக்கிறது. முக்கியமாக ஏனென்றால் நம்மளுடைய இம்போர்ட் பில் ஒருவேளை இன்க்ரீஸ் ஆகும், கேஸ் இம்போர்ட் பில்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அப்படி இருக்கும் பட்சத்தில் கூடுதலாக டாலர்கள் வெளியேற்ற வேண்டும். அந்த ஒரு சூழல் வரும்பொழுது டெஃபினட்டாக ருப்பி வில் கம் அண்டர் செல்லிங் ப்ரெஷர். So that is also another factor that is aiding the
நம்ம எஃப்ஐஎஸ் உடைய எக்ஸிட் அப்படின்னு தெரிந்து கொள்ள வேண்டும். பட் ஐ திங்க் டு ஆன்சர் யுவர் கொஸ்டின், எஃப்ஐஎஸ் தொடர்ந்து நெட் செல்லர்ஸாக தான் இருக்கிறாங்க. லக்கிலி ஃபார் அஸ், டிஐஎஸ் வந்து பெரிய அளவில் அதே லெவலில் காம்பன்சேட்டரி நெட் பையரா மாறி இருக்கிறது. அட்லீஸ்ட் மார்ச் மாதத்தில் நமக்கு ஒரு பாசிட்டிவ் ஃபேக்டராக இருக்கும் பட்சத்தில் நம்ம கூறலாம். F&O செக்மெண்ட்ல இன்ஃபேக்ட் நிவேதா இதையும் நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். F&O செக்மெண்ட்ல அதாவது எப்படி ஹெட்ஜ் பண்றாங்கன்றது நீங்க தெரிந்து கொள்ள வேண்டும். டிஐஎஸ் வந்து தொடர்ச்சியாக கேஷ் செக்மெண்ட்லயும் சரி F&O செக்மெண்ட்லயும் சரி நெட் செல்லரா தான் அவங்க 2வது மார்ச்ல இருந்து செகண்ட் மார்ச்ல இருந்து அவங்க ட்ரேட் பண்ணி வருகிறாங்க. பட் டிஐஎஸ் வந்து என்ன பண்ணிருக்காங்க, செகண்ட் மார்ச் அன்னைக்கு, அதாவது அது அவங்க வந்து வித்திருக்கக்கூடிய லெவல் F&O செக்மெண்ட்ல 23,000 கோடி. ஸோ செகண்ட் அன்னைக்குமே சரி, ஃபோர்த் அன்னைக்கும் சரி, ஃபிஃப்த் அன்னைக்கும் சரி, தொடர்ச்சியாக F&O செக்மெண்ட்ல நெட் செல்லரா தான் இவங்க வந்து ட்ரேட் செயல்பட்டு இருக்காங்க டிஐஎஸ். வேறஸ் வெள்ளிக்கிழமை அன்று விச் இஸ் 6th மார்ச் அவங்க வந்து 5,000 கோடிக்கான நெட் பையரா மட்டுமே இருந்திருக்காங்க. ஸோ எஃப்ஐஐஸ் வந்து கேஷ் செக்மெண்ட்ல வந்து பெரிய அளவுல பையராக இருந்தாலுமே அவங்க இண்டெக்ஸ் ஆப்ஷன்ஸ்ல வந்து செல்லிங் பொசிஷன்ஸ் பெரிய அளவுல எடுத்ததாக நம்ம இந்த ஹிஸ்டாரிக்கல் டேட்டா நம்ம காட்டுகிறது மார்ச்ல இருந்து. ஸோ தேர் ஹெட்ஜிங் தேர் பொசிஷன். ஸோ ஒருவேளை ஸ்டாக் பிரைஸ் இறங்கினாலுமே இண்டெக்ஸ் வந்து ஒரு வீழ்ச்சியை சந்திக்கும் போது அந்த ஸ்டாக் பிரைஸ்ல வரக்கூடிய நஷ்டத்தை வந்து ஹெட்ஜ் பண்றதுக்கான பொசிஷன்ஸ் வந்து ஆட்டோமேட்டிக்கா அது வந்து ஒரு சர்டன் அமௌண்ட் ஆஃப் குஷன் வந்து கிடைக்கும். அண்ட் தட் ஐ திங்க் வி ஆர் பிகினிங் டு நோட்டீஸ் வித் டிஐஎஸ். எஃப்ஐஎஸ் வந்து 2 செக்மெண்ட்லுமே நெட் செல்லரா இருக்கிறதே நம்ம பார்க்கிறோம். சார், தொடர்ந்து அமெரிக்க டாலர் வந்து வலுவாகிட்டே வருது. நம்ம ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் வந்துட்டு அமெரிக்கன் டாலர்ல இன்வெஸ்ட் பண்ண முடியுங்களா சார்? இல்ல, பண்ண முடியாது. இன்ஃபேக்ட் ஃபார் ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் டில் அபவுட் 1.5 years ago அது வந்து அலோவ் பண்ணியிருந்தாங்க. நம்ம என்எஸ்சி பிளாட்ஃபார்ம்லயே நம்ம ட்ரேட் பண்ணக்கூடிய இன்ஃபேக்ட் கரன்சி எக்ஸ்சேஞ்ச் ரேட் இது கூட நம்ம சொல்லியிருந்தோம். பட் ஆல்மோஸ்ட் a year and a half ago ஐ திங்க் அரசாங்கம் வந்து அந்த ரெகுலேட்டர்ஸ் ஸ்டாப் நேக்கட் எக்ஸ்போசர். நேக்கட் எக்ஸ்போசர்னா அது ஒரு ட்ரேடிங், நம்ம கமாடிட்டிஸ்ல ட்ரேட் பண்ற மாதிரி கரன்சில நம்மளால ட்ரேட் பண்ண முடியாது, ட்ரேட் பண்ணவும் கூடாது அன்லெஸ் யூ ஹேவ் ஜெனுவின் எக்ஸ்போசர். ஜெனுவின் எக்ஸ்போசர்னா நீங்க வந்து ஒரு எக்ஸ்போர்ட்டர் அல்லது ஒரு இம்போர்ட்டரா இருந்து உங்களுக்கு வந்து யூஎஸ் டாலர் இல்ல மற்ற கரன்சி எக்ஸ்போசர் இருந்தால் மட்டுமே நீங்க வந்து அதுக்கு ஹெட்ஜிங் பொசிஷன்ஸ் வந்து நீங்க எக்ஸ்சேஞ்ச் மூலமாக நீங்க எடுத்துக்கொள்ள முடியும். ஸோ ஒரு ரீட்டைல் இன்வெஸ்டரா, அதாவது எனக்கு நான் எக்ஸ்போர்ட்டரும் கிடையாது, இம்போர்ட்டரும் கிடையாது, நான் வெறும் ஒரு ட்ரேடர் இல்ல ஒரு இன்வெஸ்டர் அப்படின்ற ஒரு லேபிள் கீழாக நமக்கு வந்து ஒரு சராசரி இன்வெஸ்டராக இருந்து நம்ம கரன்சி யூஎஸ் டாலர் ருப்பி வந்து யூஎஸ் ருப்பி டாலர் வந்து ட்ரேட் பண்ண முடியாது, ட்ரேட் பண்ணவும் கூடாது அப்படின்றதுதான் என்எஸ்சி வாயிலாக நம்ம ட்ரேட் பண்ணக்கூடாது என்பதுதான் சட்டம். ஸோ இட் இஸ் இம்பாசிபிள் ஃபார் ரீட்டைல் இன்வெஸ்டர் டு டேக் அன் எக்ஸ்போசர். ருப்பி டாலர்ல ட்ரேட் பண்ண முடியாது. இன்னைக்கு கவனிக்க வேண்டிய பங்குகள் என்ன? ஓகே, நம்ம ஆல்ரெடி ஒரு செக்டர் நம்ம ஆல்ரெடி பேசி இருக்கிறோம். அதாவது கெமிக்கல்ஸ், பெயிண்ட், ஆயில் அண்ட் கேஸ், இது எல்லாமே வந்து வாலட்டைலா இருக்கக்கூடியது. தயவு செஞ்சு செக்டர்ல இந்த நான் சொல்லக்கூடிய பட்டியல்ல வந்து இந்த பங்குகள் இல்லைனாலும் நீங்க கவனிக்க வேண்டிய செக்டர்ஸாக அதை தெரிந்து கொள்ள வேண்டும். பிகாஸ் பிரைமரி அண்ட் ஆட்டோமோட்டிவ், டிரான்ஸ்போர்டேஷன், லாஜிஸ்டிக்ஸ் இது எல்லாமே ஒரு பாதிப்புக்குள்ளாக வரும் ஒரு சூழலுக்குள் நம்ம செல்ல வாய்ப்புகள் இருக்கிறது என்பதை நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும். ஆல்ரைட். ஸோ வெள்ளிக்கிழமை அன்று வீழ்ச்சி சந்தித்த சந்தைக்குள் ஹை டெலிவரி எங்கெங்க நடந்திருக்கு கேஷ் செக்மெண்ட்ல அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆக்சிஸ் பேங்க், கோட்டக் பேங்க், சன் ஃபார்மா, பாரதி ஏர்டெல், மஹிந்திரா அண்ட் மஹிந்திரா, கிராசிம், பஜாஜ் ஃபினான்ஸ், யுனைடெட் பாஸ்பரஸ். ஸோ இது எல்லாமே பெரிய அளவுல ஹை டெலிவரி நடந்திருக்கு. லாங் பில்டப் பெரிய அளவுல நடந்திருக்கிறது. நமக்கு ஏறக்குறைய ஒரு 20 பங்குகள் கொண்ட ஒரு பட்டியல். ஸோ தட் மீன்ஸ் பெரிய அளவுல லாங் பில்டப் நடக்கவில்லை. ஆப்வியஸ்லி ஒரு வீழ்ச்சியை சந்திச்சு, பட் இன்சைட் ரேஞ்ச் தான். பட் அன்னைக்கு ஒரு வீழ்ச்சியை சந்தித்து நம்ம பார்த்தோம். ஸோ லாங் பில்டப் வந்து 20 பங்குகள் கொண்ட பட்டியல். ஸோ லஃபா, ஆயில் இந்தியா, பவர் இந்தியா, சிஜி பவர், யுனைடெட் ஸ்பிரிட்ஸ், என்டிபிசி, ஹெச்ஏஎல், இந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ், அது பஜாஜ் ஆட்டோ, ஐஆர்இடிஏ அண்ட் ஆம்பர், இது எல்லாத்துலயுமே வந்து லாங் பில்டப் பெரிய அளவில் வந்திருக்கு. அதே போல ஷார்ட் பில்டப் வந்து 100க்கும் மேற்பட்ட பங்குகளுக்கு கொண்ட ஒரு பட்டியல் தான் அன்னைக்கு ஷார்ட் பில்டப் பொசிஷன்ஸ் நம்ம எடுத்து பார்த்தோம்னா தெரிகிறது. ஸோ ஷார்ட் பில்டப் நடந்திருக்கிறது ஃபெடரல் பேங்க், எஸ்பிஐஎன், அதாவது ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, ஐசிஐசிஐ பேங்க், யூனியன் பேங்க், கேனரா பேங்க். ஸோ எல்லாமே வந்து பேங்க்ஸ் இருக்குது. அதை தொடர்ந்து டிசிஎஸ், டாடா எலக்ஸி, அப்புறம் ஏஞ்சல் ஒன். ஸோ இதெல்லாம் பெரிய அளவில் ஷார்ட் பில்டப் நடந்தது. இதை தவிர்த்து ஏறக்குறைய 100 பங்குகள் கொண்ட ஒரு பட்டியல். ஸோ ஷார்ட் பொசிஷன் ஆர் ஆல்ரெடி பில்ட் இன் டு த மார்க்கெட்.
அந்த ஷார்ட் பொசிஷன்ஸ் வந்து வில் புட் த மார்க்கெட் அண்டர் ப்ரெஷர். இது மறுபடியும் நான் சொல்ல விருப்பப்படுறேன். ஷார்ட் அந்த சப்போர்ட் லெவல் வந்து பிரேக் ஆகவில்லை என்றால் ஷார்ட் கவரிங் ஒரு வாலடைல் ரேலி கிடைக்க வாய்ப்பு இருக்கிறது. பட் இன்னைக்கு எவ்வளவு தூரத்துல அந்த சப்போர்ட் இருக்கிறது என்பதுதான் நம்ம கேள்விக்குறி. ஆல்ரெடி நம்ம பேசியிருக்கோம். கவனமாக சந்தையில இருக்க வேண்டும். செக்டர்ஸ் குறிப்பிடத்தக்க அந்த கவனிக்க வேண்டிய செக்டர்ஸ் நம்ம சொல்லியிருக்கோம். ஸோ ஐ திங்க் ட்ரேட் காஷியஸ்லி திஸ் வீக் இஸ் கோயிங் டு பி அ வெரி இம்பார்ட்டன்ட் அண்ட் வாலடைல் ட்ரேடிங் வீக்ஸ் அப்படி வாரமாக மாற வாய்ப்புகள் இருக்கிறது. அண்ட் ஐ திங்க் நம்ம வந்து அதுக்கு ப்ரிப்பேர்டாக இருக்க வேண்டும். ஒவ்வொரு வார சனிக்கிழமையும் நம்ம வீக்லி ரவுண்ட் அப் ஷோ வெளியாயிட்டு வருதுங்க சார். நம்ம லிசனர்ஸ்க்கு பங்கு சந்தை சம்பந்தமா எந்த ஒரு டவுட் இருந்தாலும் அது யூடியூப் கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணாங்கன்னா அதுக்கான பதில நீங்க வீக்லி ரவுண்ட் அப் ஷோல சொல்லுவீங்க அப்படிங்கிற ஒரு சின்ன ரிமைண்டரோட இன்னைக்கு ஷோவை முடிச்சுக்கலாம் சார். நாளைக்கு சந்திப்போம் சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ.